நெக்ஸ்ட் என்ன மேம் பண்ண போறோம் சொல்லுங்க. அடுத்தது நம்ம பவன முக்தாசனா. பவன் அப்படின்னா காற்று, முக்தா அப்படின்னா காற்று. நம்ம உடம்புக்குள்ள அதிகமா இருக்கக்கூடிய வாயுவை கலைக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ். வாவ் சூப்பர். சரியா? அது ஏர் அப்படின்றது கேஸும் வருமா நம்மளுக்கு? ஏர்னா எல்லாமே சேர்ந்து கேஸும் வந்து மிக்ஸ் நம்ம உடம்புக்குள்ள சேர்ந்திருக்கக்கூடிய வாயுக்களை கலைக்கக்கூடிய ஒரு பயிற்சி. அது மட்டுமே இல்லாமல் அடி வயிற்றையும் வயிற்றுல இருக்கக்கூடியது உடம்புல எந்த இடத்துல கேஸ் அதிகமாக சேர்ந்திருந்தாலும் அந்த வாயுக்களை கலைக்கக்கூடிய ஒரு பயிற்சி. ஓகே, நல்லா இப்போ செஞ்சு பார்க்கலாமா? நீங்களும் படுங்க. ஓகே. ஹலோ, எப்படி படுக்கணும்? அதே மாதிரி நல்லா கையை நீட்டி படுங்க. ஓகே, நேராக படுத்துட்டோமா? இப்போ என்ன பண்ண போகிறோம்? 2 காலையும் மடித்து நல்லா காலை அப்படியே பிடிச்சிக்கோங்க பார்ப்போம். காலை மடிக்கலாம். முதல்ல ரைட் லெக், மெதுவாக லெஃப்ட் லெக் மடித்து 2 காலையும் சேர்த்து பிடிச்சிக்கோங்க. அப்படியே மெதுவாக தலையை தூக்கி முட்டியை டச் பண்ணுங்க பார்ப்போம். பாருங்க, அழகாக தொட்டுறாங்க பாருங்க. அழகாக தொடுறாங்களா? எங்கே எட்டவே மாட்டேங்குது. அப்பா போது போது போது. ஓகே, அப்போ வந்துட்டு இது ஃப்ளெக்சிபிலிட்டி மெதுவாக ஸ்பைனல் கார்ட்ல இருக்கு. ஸ்பைன்ல தான் இருக்கு. சுத்தமா எனக்கு இல்ல. நல்ல வயிறும் உள்ள இருக்கணும். ஓ ஓகே. நல்லா அந்த மாதிரி பண்ணிட்டு மெதுவா ரிலாக்ஸ் பண்ணுங்க பாப்போம். காலை மெதுவா நீட்டிட்டு ஓகே நல்லா நீட்டுங்க. அப்படியே கைகளை சைடுல கொண்டு வந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டாங்க. ஓ, இவங்களுக்கு 6 பேக்ஸ் இருக்கா? இல்ல எப்படி பண்றாங்க அத? ஓகே, நான் ஒரு வாட்டி ட்ரை பண்றேன். ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் லெஃப்ட் காலா? முதல்ல ரைட்டோ லெஃப்ட்டோ உங்களுக்கு எது விருப்பமோ அந்த காலை அப்படியே மடிச்சுக்கோங்க. மெதுவாக காலை மடிச்சுக்கோங்க. அப்படியே 2 கையால் சேர்த்து பிடிச்சிக்கோங்க. ஓகே, நல்லா மூச்சை நிதானமாக எக்ஸேல் பண்ணிக்கிட்டே தலையை தூக்கி நல்லா சின் டச் பண்ணுங்க பார்ப்போம். முட்டியை தலையை தூக்குங்க. சூப்பர், அழகாக பண்ணிட்டீங்களே. 1 2 3 4 5 ரிலாக்ஸ். அப்படி டப்புன்னு விடக்கூடாது. நிதானமாக கையை விட்டுட்டு காலை விடலங்க, அதுவே வந்துருச்சு. ஸோ இங்கேருந்து நல்லா நிதானமாக நீட்டுங்க. 2 கையும் விட்டுட்டிங்களே. ஓகே சரி, விடுங்க. ரிலாக்ஸ். கால் நீட்டிக்கங்க. எந்த மாதிரி இருக்குது இது பண்ணும்போது? நல்லா இல்லையா? ரோபோ மாதிரியே இருந்துச்சு. தேங்க்யூ. ஓகே, நல்லா கைகளை நல்லா உடம்புலேருந்து தள்ளி வச்சுக்கிறோம். கண்ணை மூடி ரிலாக்ஸ்டாக படுத்துருக்கோம். இதோட இன்னொரு கான்ட்ராஸ்ட் பண்ணிடலாமா? இப்போ நேராக முன் பக்கமாக வளைஞ்சு இல்லையா? இதுக்கு கான்ட்ராஸ்ட் அப்படியே திரும்பி படுத்து தனுராசனா படுத்துங்க. அப்படியே திரும்பி படுத்துக்கங்க பார்ப்போம். கவுந்து படுத்துக்கங்க. கவுந்து படுத்துருக்கமா? நீங்களும் திரும்பி படுங்க. ஓகே, நல்லா கை நல்லா படுத்துக்கலாம். லெஃப்ட் சைடு தான் எப்பயுமே படுக்கும்போது திரும்பணும். ஓகே, படுத்துட்டு நல்லா படுத்துருக்கமா? கை நல்லா பின்னாடி கொண்டு போயிட்டீங்களா? ஓகே. ஓகே, இப்போ மெதுவாக ரைட் லெக் லெஃப்ட் 2 காலையும் அப்படியே பின்னாடி மடிச்சுக்கோங்க. பின்னாடி மடிச்சுட்டு அப்படியே காலோட ஆங்கிள் அப்படியே கையால் பிடிச்சிக்கோங்க. செஸ்ட் அப், செஸ்ட் அப். அப்படியே நல்லா கால் பக்கத்தில் வைக்கணும். ஓகே, அப்படியே நல்லா தலையை தூக்குங்க. பாருங்க, அப்படியே ஒரு வில்லு மாதிரி வளைஞ்சிருக்காங்க பாருங்க. தனுர் ஆசனா. இன்னும் வளைஞ்சிட்டாங்க. ஓகே, என்னால காலை ஒன்று பிடிக்க முடியல. வெயிட் பண்ணு. மெதுவா மெதுவா ரிலாக்ஸ். சூப்பர், அழகா பண்றீங்க. நல்லா தூக்குங்க பாப்போம். வெரி குட். முதுகு தண்டு பின் பக்கமா வளைஞ்சிருக்கு. ரிலாக்ஸ். மெதுவா கால் அப்படி விடக்கூடாது. நிதானமா விட்டுட்டு மக்கராசனா லெஃப்ட் ஹேண்ட். இங்க பாருங்க. போதும் போதும், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேணாம். ப்ராப்பரா கத்துக்கிட்டு நம்ம செய்வோம். ஓகே, மெதுவா விட்டுருங்க பார்ப்போம். இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணால் முதுகு பிடிச்சிக்கும். இங்கே இப்போ உங்களுக்கு தகுந்த ஒரு ஆசனா என்ன? மக்கராசனா. பாருங்க, லெஃப்ட் ஹேண்ட் வைங்க, ரைட் ஹேண்ட் வச்சு லெஃப்ட் ஹேண்ட் வச்சு அப்படியே படுத்துக்குங்க. தூங்கலாமா? ஆமாம், ரிலாக்ஸ். ஓகே, நல்ல காலை நல்லா ஃப்ரீயாக விட்டுருங்க. இது வந்து மக்கராசனா, ரிலாக்ஸிங் போஸ். நல்லா லெஃப்ட் சைட் டேர்ன் பண்ணி பார்க்குறீங்க. உங்கள் ஃபேஸ் லெஃப்ட் சைடு உங்களோட லெஃப்ட் சைட் பார்க்குறோம். திரும்பலாம் வேணும், நேராக. ஓகே, இது கரெக்டா? இது பொசிஷன் கரெக்ட். நல்லா ரிலாக்ஸாக படுத்துருக்கீங்க. உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுத்துட்டோமா? அப்படியே எனக்கு ஆக்சுவலி திரும்பி பண்ணி முதுகு லைட்டாக பிடிச்சிக்கிச்சு. அதை ரிலீஸ் பண்ணி விட முடியுமா? கண்டிப்பாக பண்ணிடலாம். ஓகே, இப்போ அப்படியே திரும்பி படுத்துக்கங்க. ரிலாக்ஸேஷன் பண்ணிடலாம். மெதுவாக திரும்பி படுத்துக்குங்க. தூங்கிட்டியா தம்பி சஞ்சய்? திரும்பி படு, நேராக படுத்துக்கலாம். ரிலாக்ஸேஷன் போகலாம். உங்க கூட சேர்ந்து இவங்களும் தப்பாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உங்கள் எனர்ஜி எனக்கு தாங்க, என் எனர்ஜி நீங்கள் எடுத்துக்காதீங்க ப்ளீஸ். ஓகே ஓகே, காலை நல்லா ரிலாக்ஸ். நல்லா காலை நல்லா ஃப்ரீயாக விட்டுடுங்க. கையை நல்லா ஓப்பனாக வச்சுக்கிறோம். நல்லா கை உள்ளங்கை சீலிங் பார்த்த மாதிரி இருக்கணும். கால்கள் நல்லா
கால் அந்த கட்டை விரலெல்லாம் கால் அப்படியே கெட்டியாக பிடிச்சிக்கிறதுலாம் கூடாது. நல்லா ரிலாக்ஸாக படுத்திருக்கோம். நல்லா முதுகெல்லாம் நல்லா அசைச்சு நல்லா முதுகு நல்லா கீழே தரையில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஃபைனல் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸேஷன் சொல்லும்போது அசையாமல் அப்படியே மனசு ஃபுல்லாக நான் சொல்லக்கூடிய இடத்துல ஒவ்வொரு பாகமாக நம்ம வந்து ரிலாக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ எப்படின்னா ஒரு டேங்க்கில் தண்ணி இருக்குன்னா அதை பைப் போட்டு கீழெல்லாம் எடுத்துக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த யூனிவர்ஸில் இருக்க ஜீவகாந்தம், இந்த யூனிவர்சல் எனர்ஜியை வந்து நம்ம ஒவ்வொரு பாகத்துலையும் நிரப்ப போகிறோம். இப்போ நான் சொல்கிற இடத்துல உங்களோட மனசு அப்படியே வச்சு ஒவ்வொரு பாகமாக ரிலாக்ஸ் பண்ணும்போது உடம்பு ஃபுல்லாக ரிலாக்ஸ் ஆகிறத நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. இப்போ கைகளை நல்லா ஓப்பனாக வச்சுருக்கோம், கால்கள் நல்லா ரிலாக்ஸாக இருக்குது, மனம் தளர்வாக இருக்கிறது, உடலும் தளர்வாக இருக்கின்றது. இப்போ நல்லா தளர்வாக படுத்திருக்கோம். உங்களோட பாதங்களை தளர்வாக வைத்திருக்கிறோம். பாதங்கள் அப்படியே மனசை கொண்டு வந்துடுறீங்க. பாதங்கள் இரண்டிலும் நல்ல இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், ஜீவகாந்த ஓட்டம் சீராக பாய்ந்து நிரம்பிக்கொண்டே இருக்கிறது. போதுமான பலமும் வலிவும் பெற்றுக்கொண்டே இருக்கிறது. ஓய்வு பெற்றுக்கொண்டிருக்கிறது. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். கெண்டைக்கால்கள், முழங்கால்கள், முட்டிப்பகுதி போதுமான இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், ஜீவகாந்த ஓட்டம் சீராக பாய்ந்து நிரம்பிக்கொண்டே இருக்கிறது. போதுமான பலமும் வலிவும் பெற்றுக்கொண்டே இருக்கிறது. ஓய்வு பெற்றுக்கொண்டிருக்கிறது. ஓய்வு ஓய்வு ஓய்வு. இப்போ உங்களோட முட்டி பகுதிக்கு மனசை கொண்டு வரீங்க. நான் சொல்கிறக்கூடிய பாகங்களை வரீங்க. முட்டி பகுதிகள், தொடை பகுதிகள் மற்றும் இடுப்பு பகுதி, அதன் உள்ளுறுப்புகளை தளர்த்திக் கொள்கிறோம். முட்டி பகுதி மற்றும் தொடை பகுதிகளிலும் இடுப்பு பகுதி மற்றும் அதன் உள்ளுறுப்புகளிலும் போதுமான இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், ஜீவகாந்த ஓட்டம் சீராக பாய்ந்து நிரம்பிக்கொண்டே இருக்கிறது. போதுமான பலமும் வலிவும் பெற்றுக்கொண்டே இருக்கிறது. ஓய்வு பெற்றுக்கொண்டிருக்கிறது. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். தோள்பட்டைகள், கைகள், விரல்கள் மற்றும் கழுத்து பகுதி, அதன் உள்ளுறுப்புகளில் போதுமான இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், ஜீவகாந்த ஓட்டம் சீராக பாய்ந்து நிரம்பிக்கொண்டே இருக்கிறது. போதுமான பலமும் வலிவும் பெற்றுக்கொண்டே இருக்கிறது. ஓய்வு பெற்றுக்கொண்டிருக்கிறது. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். தலைப்பகுதி முழுவதையும் தளர்த்திக் கொள்கிறோம். தலைப்பகுதி முழுவதிலும் போதுமான இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், ஜீவகாந்த ஓட்டம் சீராக பாய்ந்து நிரம்பிக்கொண்டே இருக்கிறது. போதுமான பலமும் வலிவும் பெற்றுக்கொண்டே இருக்கிறது. ஓய்வு பெற்றுக்கொண்டிருக்கிறது. ஓய்வு ஓய்வு ஓய்வு. தலைப்பகுதி முழுவதும் ஓய்வு பெற்றுவிட்டது. கழுத்து பகுதி ஓய்வு பெற்றுவிட்டது. தோள்பட்டைகள், கைகள், விரல்கள் ஓய்வு பெற்றுவிட்டது. மார்பு பகுதி, வயிற்றுப்பகுதி ஓய்வு பெற்றுவிட்டது. இடுப்பு பகுதிகள் மற்றும் கால்கள் இரண்டும் ஓய்வு பெற்றுவிட்டது. உடல் முழுவதும் தளர்வாக இருக்கின்றது. ஓய்வு பெற்றுக்கொண்டிருக்கிறது. ஜீவகாந்தம் பெருகிக்கொண்டே இருக்கிறது. உடலும் மனமும் அமைதியாக இருக்கின்றது. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். உடல் முழுவதும் புத்துணர்ச்சி பெற்றுவிட்டது. நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டோம். மெதுவாக எழுந்திருக்க போகிறோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். மெதுவாக எழுந்திருக்க தயாராக போகிறோம். கைகளை லேசாக விரல்கள் அசைச்சிக்கிறோம். கால் விரல்கள் அசைச்சிக்கிறோம். மெதுவாக தலையை அசைச்சிக்கிறோம். மெதுவாக இடதுபுறமாக திரும்பி இடது கையை தூக்கி வலது கையை ஊனி எந்திரிச்சிடும். வாழ்க வளமுடன். நல்லா தூங்கிட்டார. வாழ்க வளமுடன். மெதுவாக எந்திரிச்சுக்கலாம் தம்பி. வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன். ரிலாக்ஸேஷன் முடிஞ்சிருச்சு, எந்திரிச்சுக்கலாம். 2 பேரும் உலுக்கி எந்திரிச்சு எழுப்பிடுங்க. எந்திரிச்சிட்டார். முடிஞ்சிருச்சு. திரும்பி எந்திரிப்பீங்களா? ஓகே ஓகே. ரொம்ப நிஜமாலே சொல்ல போனால் முதுகுவலி இல்லை, உடம்புல இருக்க மென்டல் ஸ்ட்ரெஸ் எல்லா ஸ்ட்ரெஸ்ஸுமே எனக்கு போயிருச்சு இப்போ. சூப்பர். அதாவது எனக்கு கடைசியாக கேட்டது ஓய்வு 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 இப்படியே போயிட்டீங்க. ஆமாம், அவ்வளோதான் எண்டு. அதுக்கப்புறம் என்ன பேசுனீங்கன்னு தெரில. ஆனால் எனக்கு இது வந்து பவர் நாப் சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து ஒரு 3 to 4 ஹவர்ஸ் தூங்கினா உங்களுக்கு எந்த அளவுக்கு எனர்ஜி கிடைக்குமோ அந்த எனர்ஜி இந்த 5 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு கிடைச்சிரும். சூப்பர். அதாவது என் பிளட்டு, என்னோட பாடி, என்னோட என்ன சொல்ற ஜாயின்ஸ் எல்லாமே எனக்கு வந்து ரிலாக்ஸ் ஆயிடும். அதுவும் முக்கியமாக இந்த மென்டல் ஸ்ட்ரென்த்துன்னு நான் வந்துட்டு ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் சொல்கிறது எல்லாமே நான் உணரும் போது எனக்கு ஏதோ அந்த இடத்துல அது எனர்ஜி கிடைக்குது. அது நீங்கள் சொல்லும் போது நான் கனெக்ட் வேற பண்ணுறேன்னு நினைக்கிறேன். நான் ஒன்றும் ஃபோக்கஸ் பண்ணுறேன். அந்த மனசுக்கு வந்து அந்த எனர்ஜி இருக்கு. அந்த எனர்ஜியை நீங்கள் எந்தெந்த பாகத்தில் நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல நினைக்கும் போது அந்த இடத்துல எனர்ஜி குவியும். அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய வலி எல்லாம் ஹீல் ஆகும். சூப்பர் மேம். இந்த ஹீலிங் அப்படின்ற ப்ராசஸ் தான் எனக்கு தெரிஞ்சு யோகா அப்படின்ற விஷயத்த நான் வந்துட்டு கால் எடுத்து உள்ளே வந்தேன். எனக்கு ஹீல் ஆகணும், எனக்கு சரியாகணும், எனக்கு நார்மல் ஆகணும், எனக்கு சமாதானம் ஆகணும்னு. இது எல்லாமே எனக்கு நிஜமாலே சொல்ல போனேன்னா கிடச்சிருக்கு. கண்டிப்பா. ஆமாம், அதெல்லாம் முறையாக கற்றுக்கும் போது இன்னும் நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும். கண்டிப்பாக. எனக்கு தெரிஞ்ச நிறைய விஷயம் எனக்கு மிஸ் ஆகி வந்த மாதிரி ஒரு ஃபீல். நான் கண்டிப்பாக உங்ககிட்ட வந்தேன்னா இதையும் நான் கற்றுப்பேன். இதோட பெட்டராக என்ன ஆக்கிடுவீங்கன்னு தெரியும். ஃப்ளெக்சிபிளாக, மென்டல் வைஸ், பாடி வைஸ். தேங்க்யூ ஸோ மச். வாழ்க வளமுடன். நிஜமாலே வாழ்க வளமுடன் எல்லாருக்குமே. தேங்க்யூ ஸோ மச். நம்ம இதே மாதிரி நெக்ஸ்ட் ஷோவில் ஒரு புது விஷயத்தை கற்றுப்போம். அது வரைக்கும் நம்ம போய் யோகா ப்ராக்டிஸ் பண்ணுவோம்.